ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஸ்வீட்டே பிடிக்காத என் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து எனக்கு ரசகுல்லா செஞ்சு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆசையாக கேட்டா. அவள் கேட்டு ஒரு 2-3 டேஸில் எனக்கும் அவளுக்கும் ஒரு கோல்டு வார் வந்துருச்சு. வீம்பு பிடிச்சி நானும் அதை செஞ்சு கொடுக்கல. அப்புறம் அவளும் அதை மறந்துட்டா. இந்த செமஸ்டர் வேற முடிய போதா, ஒரே கம்ப்ளைண்ட், சமைக்கிறது எதையும் கண்ணில் காட்ட மாட்டா அப்படின்னு. சரி, ஆடு தானா கொண்டு வந்து தலையை கொடுக்குது, எதுக்கு விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரசகுல்லா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த சப்பாத்தி மாவில் விளையாடுற மாதிரி இந்த ரசகுல்லா பண்ணுற ஹோல் ப்ராசஸுமே பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு பார்த்தா எனக்கு என்னமோ சக்கரை தண்ணியில் பன்னீரை முக்கி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சம்டைம்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த சமைக்கிறவங்களுக்கு அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் தெரியாது அப்படின்னு. அதே மாதிரி தான் போல அப்படின்னு நினச்சிட்டு நான் காலேஜ் எடுத்துகிட்டு போனேன். பட் சீரியஸ்லி டெல்லிங், சாப்பிட்டு பார்த்துட்டு என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நான் ரசகுல்லாவே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. என் ஃப்ரெண்டு வேறு இது ரசகுல்லாவே இல்லை, பன்னீர் ஜாமுன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக இதுக்கு ஒரு நிக் நேம் வச்சா. இவங்க இப்படிலாம் மோட்டிவேட் பண்ணும்போது தான் பேசாமல் நம்ம ஏன் இந்த குக் வித் கோமாளி, டாப் குக், டோப் குக், பேசாமல் நான் ஒரு ஸ்வீட் ஸ்டால் ஆரம்பிச்சிடவா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ரைட்டு, விடுங்க. இந்த மோட்டிவேஷனால் மிக்சர் வச்சு மைசூர் பாக்கு பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனோவேட்டிவ் டிஷ் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூன் இட் வில் லான்ச். என்னோட லைவ் ரியாக்ஷன் பார்க்குறீங்களா? இது உண்மையிலே ரசகுல்லா தானா?